ஹாய் ஆல். ஸோ இந்த லுக் வந்து நெக்ஸ்ட் லுக் பண்ணோம் இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. வந்து கிட்டூர் ராணி சின்னம்மா. ஸோ கர்நாடகாவை சேர்ந்த ராணி அவர்கள். ஸோ அவங்க வந்து அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நிறைய. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லுக் கொடுத்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த லுக்கே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து ஒரு ராயல் குவீனாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வாரியர் லுக் வந்து நம்ம ஆல்ரெடி வேலுநாச்சியார் அம்மாவுக்கு காமிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஜான்சி ராணி அம்மாவுக்கும் காமிச்சாச்சு. ஸோ அதனால கிட்டூர் ராணி சின்னம்மா வந்து ஒரு ராயல் குவீன். இவங்க எல்லாருமே குவீனாக இருந்தவங்க தான். ஸோ அந்த டைமில் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு போல்ட்னஸை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லுக் கொடுத்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தீங்க, பர்சனல் மெசேஜஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்ரோஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். அதே லுக் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா மேக்கிங் வீடியோ, அந்த லுக்லேயே வந்து இந்த ராணி அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வி சேஞ்ச்டு த என்டையர் திங். ஸோ ஹேர் வந்து அம்மா தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இதுக்காக நாங்கள் கட் பண்ணாமல் வைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் கார்த்திக் ப்ரோ கிட்ட. ஸோ இந்த ப்ளவுஸாக இருக்கட்டும், அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த க்ளோஸாக வரும். அந்த காலத்தில் அந்த குவீன்ஸ் எப்படி போட்டிருந்தாங்க, இதுவுமே ஒரு பெயிண்டிங் தாங்க. ஒரு பெயிண்டிங்கை பார்த்து தான் நாங்கள் வந்து அந்த ப்ளவுஸு சாரி எல்லாமே ரெடி பண்ணோம். ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டோப்பாக ரெடி பண்ணி, ஸோ இதுலேருந்தே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு லுக்குக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அண்ட் இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா அந்த பிக்லேயுமே கிட்டூர் ராணி அம்மா வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரி மாதிரி தான் இருந்தது. அந்த பெயிண்டிங்லேயே இட்ஸ் வெரி ஓல்டு பெயிண்டிங். ஸோ அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சில்வர் ஜுவல்லரிலாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கும் தெரிய வந்தது. ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த ஜுவல்ஸ் வந்து ஆக்சுவலி இது நான் வேறு ஒரு லுக் வந்து அகாடமியில் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் வந்து ஒரு லுக் கொடுக்கறதுக்காக இதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஜுவல்லரியை. ஸோ இது வந்து அழகாக எங்களுக்கு இந்த கம்மலுமே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்பில் வரும்போது நோட் பண்ணுங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அந்த ராணி அம்மா வந்து இந்த மாதிரி இயரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வேறு ரெடி பண்ணி, ஸோ அந்த மேலேருந்து வரும். இவங்க பேசிக்லி வந்து கர்நாடகா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னும் போது, ஸோ அங்கே வந்து அந்த காலத்தில் குவீன் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் அந்த இயரிங்ஸ் இருந்தது, மேலேருந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிது. இது வந்து அந்த ஃபீல்டில் அவங்க நிற்கிறதுக்கு போது எடுத்த பிக்ஸ் இதெல்லாமே. ஸோ கண்ணில் வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது வந்து கொடுத்துருந்தாரு கார்த்திக் ப்ரோ. ஸோ ஒரு கோவம் இருக்கும், அதே சமயம் அந்த குவீனுடைய அந்த ராயல்ட்டி. ஸோ ஒரு லுக்குக்குமே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே போட்டிருக்க அந்த ஷாலாக இருக்கட்டும், அந்த கையில் பிடிச்சிருக்க அந்த தடயமாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஸோ இந்த ஒரு லுக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்பிக் நம்ம பண்ணுறோம், ஒரு மித்தாலஜிலேருந்து ஒரு எடுத்து நம்ம பண்ணும்போது நிறைய நுணுக்கங்களோட ஒர்க் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நிற்கிற பொசிஷன், அதுக்கும் அந்த கை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி நிற்பாங்க ஒரு கை. ஸோ அந்த அந்த பெயிண்டிங்லேயுமே அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ வேலுநாச்சியாருடைய ஃபோட்டோகிராஃபியுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோஷியஸாக அவங்களுடைய ஆங்கர், அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றை வந்து எப்படி கொண்டு வரும். அண்ட் ராணி பத்மினி வந்து அவங்களுடைய ஒரு பொலைட்டாக இருக்க வேண்டிய இடத்துல பெண்கள் பொலைட்டாக இருந்திருக்கிறாங்க. எங்கே ஃபியூரியஸாக இருக்கணுமோ அங்கே ஃபியூரியஸாக இருந்திருக்கிறாங்க. எங்கே அவங்க நாட்டுக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் ஒரு பெண்மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாட்டுப்பற்று அப்படின்ற அந்த உணர்ச்சியை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோஷூட் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.